இன்னைக்கு நான் அட்டெண்ட் பண்ண ஆடிஷன்லேயே ஒரு புதுவிதமான ஆடிஷன். பிகாஸ் இன்டர்வியூ மாதிரி ஆடிஷன், ஆடிஷன் மாதிரி இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூலேயே நான் ஒரு கதையே கேட்டுட்டேன். அண்ட் அந்த கதை வந்து எனக்கு கொஞ்சம் நெருக்கமானது. ஏன் அப்படின்னா, நான் என் வீட்டில் ஃபஸ்ட்டு பொண்ணு. என் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நைட்டில் நான் லேட் நைட் வர்றது, வெளியில் போயிட்டு படத்துக்கு போயிட்டு லேட் நைட் வர்றது, இதெல்லாம் வர்றதுனால வீட்டில் எல்லாரும் திட்டுவாங்க. இப்போ என் அப்பா சொல்லுவார், அவள் எனக்கு பொண்ணு கிடையாது, பையன் மாதிரி, அவள் எங்கே போனாலும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு கேரக்டர் தான். அந்த பொண்ணை பையன் மாதிரி அவங்க அப்பா வளர்த்துருக்காரா, இல்லை அந்த பொண்ணு அப்படி மாறுறாளா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னால எனக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அந்த கதையை நான் பண்ண போகிறேன்றதுல எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் இன்னைக்கு மீட் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அவர் ஒரு வில்லனாகவே பார்த்துட்டு இவ்வளோ சாஃப்டான ஆள் அவர் அப்படின்னு இப்போ தான் தெரியுது. அண்ட் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இதுதான் நடக்க போகுது, இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதுதான் நமக்கு அப்படின்னு. இது ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. லைக் நம்ம இதுதான் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் அது ரொம்ப ஹாப்பி இல்லை. லைக் எதுவுமே தெரியாமல் பண்ணுறதுக்கு இதுதான் பண்ண போகிறோன்றது வெரி குட். அது வாட் எவர் இட் இஸ், இதுதான் பண்ண போகிறோன்றது ஐ எம் ஹாப்பி. அண்ட் இந்த டீமில் நான் வந்து ஜாயின் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஷுர், நான் இங்கே என்னோட என்ன பெஸ்ட் எல்லாமே நான் இங்கே எனக்கு கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன். எனக்கு இது இன்னொரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.